ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உப்மா, ரவை உப்மா பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி உப்மானாலே யாருக்கும் பிடிக்காது. ஆனால் நான் இப்போ சொல்லியிருக்கேன், இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த உப்மா ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நல்லா டேஸ்டியான உப்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன அந்த டேஸ்டியான உப்மாவுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் மெயினாக வேணும்னு சொல்லிடுறேன். வெங்காயம், எப்பயுமே உப்மாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நிறையா போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சன்னமாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வரமிளகா போடுறதோட பச்சை மிளகா போட்டு செஞ்சிங்கன்னா உப்மா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் ரவை 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரவையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வடை சட்டியை நல்லா சூடு பண்ணி அதில் வந்து இந்த ரவையை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம ரவையை வந்து நல்லா வறுத்துட்டோம்னா தான் அந்த டேஸ்ட்டும் அரோமாவும் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக தெரியும் உங்களுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்ப வடை சட்டி வச்சு அது நல்லா சூடானோடனே அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உப்புமா சாப்பிடும்போது அது வாயில் படும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உப்புமாவே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிளறி இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எவ்வளோ ரவை எடுத்துக்கிட்டோமோ அதில் 2 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2லேருந்து 2.5 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரவை வந்து குழன்னு வெந்திருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த உப்புமாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்புமாக்காக வச்சுருந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவையை வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே போடணும். கிண்டாமல் போட்டோம்னா கட்டி விழுக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி ஒரு தடவை கிண்டிகிட்டே அந்த ரவையை போட்டிங்கன்னா கட்டி விழுகாமல் வரும் உங்களுக்கு. இப்போ அவ்வளோதான், அந்த ரவை ஃபுல்லாக நல்லா போட்டாச்சு. இப்போ அது அப்படியே கொதித்து ரவை வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம். இப்போது நம்ம உப்புமா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ரவையெல்லாம் நல்லா வெந்து மேலாக உங்களுக்கு தண்ணி எல்லாமே கெட்டியாகி நல்லா ரவை வெந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும். பார்த்திங்கன்னா நல்லா குழன்னு சாஃப்டாக நமக்கு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்கும்.